ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான். இன்றைக்கி மட்டன் குழம்பு வந்து நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் எப்படி வைக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மட்டனில் வந்து சின்ன சின்ன முடி இருக்குங்க. அது இந்த ஆடு மேலே இருக்க அந்த முடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து மட்டனில் இருக்கும். நம்ம கட் பண்ண அப்புறமும் இருக்கும். அதை வந்து அந்த கல் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அதை நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணோமா அந்த முடி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். அப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் சோம்பு, கருவேப்பில், இதை மூணையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான மசாலா தான் இது. ஃபஸ்ட்டு இதை மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சோம்பு, சீரகம், கருவேப்பிலை இது மூணோட வாசனையும் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். கருக விடக்கூடாது. நல்லா கம்மி ஃப்ளேமில், லோ ஃப்ளேம்லேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நல்ல ஒரு 100-200 கிராம் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகணும். அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் வந்து பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. எனக்கு ஸ்கூல் போகும்போது இதை வந்து பீல் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறதில்ல, அதனால நான் சமையலுக்கு பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிறதுனால அதுலேயே எண்ணெய் வரும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம இந்த பட்டை, லவங்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்புறம் பிரியாணி இலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மட்டனை போட்டுடலாம். மட்டன் வந்து ஃபஸ்ட்டே நான் போட்டுருவேன். எப்பயுமே நான் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் நல்லாவே கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன். ஏன்னா மட்டனில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வரக்கூடாது. அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த மட்டன் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள். அப்புறம் நான் வந்து இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலா போடுறேன். நான் எப்பயும் சக்தி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சக்தி கறி பவுடர் இருக்குது இல்லைங்களா, கறி மசால் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இதனால் மசாலா வந்து நல்லா நம்ம கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். 5-6 விசில் விட்டால் தான் மட்டன் வந்து நல்லா வேகும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது ரப்பர் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா மட்டன் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு நம்ம குழம்பு கொதிஞ்சு வந்த உடனே ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு அந்த குழம்புல இருக்க மட்டனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் இப்படி தான் பண்ணுவேன். சிக்கன் குழம்பு வச்சாலும் சிக்கனை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை பேனில் அந்த குழம்புல இருக்க மட்டனெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம போட வேண்டிய மசாலா என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் திரும்பவும் கறி பவுடர் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுதாங்க மட்டன் ஃப்ரை. கடையிலலாம் வேறு மாதிரி செய்வாங்க. நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணிடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சண்டே லன்ச் ரெடி.